அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழைக்காய் ஃப்ரை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 3 வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துருவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள். குழம்புத்தூளோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் செஞ்சுருக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது 20 ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டோங்க. அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்ல அப்படி இந்த மாதிரி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே வாழைக்காய் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு பக்கமும் 3-4 நிமிஷம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம்லாம் ரொம்பவே காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.